இல்ல ஃபர்ஸ்ட் தொடங்குறது இவங்க, ரெண்டாவது நீங்க தொடங்குங்க, மூணாவது இவங்க தொடங்கட்டும், நாலாவது நீங்க தொடங்குங்க. வேலை முடிஞ்சது. கரெக்டா ரெவெண்டை ஈக்குவலா பிரிச்சிடலாம். இதுக்கு ரெண்டாவது டாஸ்க் போட்டுட்டு போட வேண்டிய தேவையில்லை கிடையாது. முதல் அமர்வில் தொடங்குறதுக்கு தான் டாஸ்க் போடணும். ஒவ்வொரு முதல் அமர்வில் தொடங்கினதுக்காக எல்லா அமர்வும் அவரே தொடங்கணும் கிடையாது. இந்த ஒப்பந்தம் எழுதப்படல. அதாவது இப்போ இதுல விவாதம் என்பது 2 அணிக்கு தான். நாங்க 2 பேர் விவாதம் பண்றது ஒண்ணு இல்ல. சரியா? இப்ப விதி என்ன சொல்லப்பட்டிருக்கோ, ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கோ, ஒப்பந்தத்தினுடைய கண்காணிப்பாக தான். இதுக்கு நாங்கள் புது விளக்கம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சரியா? இப்ப இதுல விட்டு கொடுக்குங்கிற பேச்செல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன விதி 4 டேஸ்ல போடணும் வரல, ஒரு டேஸ்ல வந்திருக்கு, அதன்படிதான் அமல்படுத்தணும். இப்ப விட்டு கொடுக்கணும் வரும் பொழுது அது அவர்கள் நினைத்தால் தான் விட்டுக் கொடுக்க முடியும், விரும்பினால் தான் விட்டுக் கொடுக்க முடியும். அது அதனால அவர்கள் விதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான். அதுக்காக தான் சொன்னேன், 2 பேருக்கு ஈக்குவலா 2 தலைப்பு வரும். 4 தலைப்பு இருக்கு. ஒரு தலைப்பு அவங்க தொடங்கி வச்சுட்டாங்க, 2வது தலைப்பு நீங்க தொடங்குங்க, 3வது தலைப்பு மறு பேச்சு இடம் இல்லாம அவங்க தொடங்குவாங்க, 4வது தலைப்பு நீங்க தொடங்குங்க. அது ஈக்குவலா 2 தலைப்பு முடிஞ்சிடும். அதாவது நீங்க சட்டத்தை சொல்லல, கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய விருப்பம். தாசில் வின் பண்ணவங்க அவங்க. அதனால ஒப்பந்தம் போடப்பட்டவர்கள் இந்த தரப்புல இருக்கிறாங்க, சபையில இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ இருங்க, ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நடைமுறைப்படுத்த நம்ம 2 பேருடைய வேலையை தவிர கோரிக்கை வைக்கிறீங்க. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். கோரிக்கை அல்லது இது நியாயம். நான் சொன்னது நியாயம். ஒரு தலைப்பு ஒருத்தர் பேசி முடிச்சிட்டாரு, இன்னொரு தலைப்பு இன்னொருத்தர் பேசுங்கன்னு சொல்றோம். அது கோரிக்கையா சொல்லப்படாது, ஒரு பொதுவான ஒரு விஷயம். அது இதுக்குள்ள கருத்து தேவையில்லை. அப்ப ஆரம்பத்தில் பேச முடியும். நீங்க அமைதியா இருங்க, இப்ப பேச முடிச்சிருவோம். இவங்க தெரியக்கூடாது, நம்ம பேசுறோம். நீங்க அங்க பேசக்கூடாது முதல்ல உங்களை சொல்லிருக்கு. அவங்க ஏதாவது பேச நம்மகிட்ட பேச சொல்லிருக்கு. உங்களோட கருத்து இங்க சொல்லலாம், உங்களுடைய கருத்து இங்க சொல்ல நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நான் சொல்லல. நீங்க தான் இங்க சொல்லணும். உங்களுடைய நீங்க தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் ஆஃப் பண்ண சொல்லல, யாரும் ஆஃப் பண்ண சொல்லல. உங்களுடைய கருத்து நீங்க எது பேசுறதாலும் இங்க சொல்லுங்க, அவங்க பேசிட்டோம். எங்க மைக் ஆஃப். இல்ல அது உங்களுக்கு அதிகாரம் இல்ல. இல்ல நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம் பாய். இல்ல 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 உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல பாய். இல்ல உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. இப்போ சுல்லஜமா தரப்புல இருந்து யாரும் பேசுறது இல்ல, அவங்க பேசாம இருக்காங்க. உங்க தரப்புல தான் நீங்க பேசுறது. நடுவர் நாங்க 2 தரப்பு, நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம். நீங்க மக்களை பார்த்து சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இப்ப கிடையாது. பயணம் செய்ய டைம் ஒதுக்குவாங்க, அந்த டைம்ல நீங்க நாங்க யாரும் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அப்ப நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப நீங்க நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். உங்களுடைய கருத்தை நீங்க இப்படிதான் சொல்லணும், எங்கிட்ட சொல்லவே கூடாது. உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்க உங்க நடுவர்கிட்ட சொல்லுங்க. எங்களுடைய நபர்கள் எங்களோட கருத்து சொல்றாங்க, அவங்க மைக்ல பேசுறது இல்ல. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க மைக்ல இவர்கள் பேசாவிட்டால் அங்க 10 பேர் எழுந்திருக்கிறாங்க, அது ஒழுங்கலாம். இவர்கள் பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. அதாவது முதல்ல மைக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. மைக்ல நீங்க பேசக்கூடாது, நீங்க உங்களுக்கு இப்ப மைக்ல பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது, எனக்கு இப்ப அதிகாரம். இப்ப நடுவர் பேசுறது கண்காணிப்பாளர் இப்ப இருக்கு, உங்க கண்காணிப்பாளர் எனக்கு தான் இருக்கு கிடையாதுங்க. பேசும்போது பயன் பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது சரியா நியாயம் பேசலாம். இங்க வந்து கரெக்டா இருக்கிறாங்க. அதாவது இங்க வாங்க, முதல்ல அவங்களை வெளியேற்றுங்க. சரி இல்ல 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 கொஞ்சம் வெளியேற்றுங்க. இல்ல 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 பாய். சகோதரர் நீங்க பேசுறதுனால நம்மள வந்து வருது.
எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்க ஊமைகளா? நாங்க எங்க நடுவர் பேசிட்டாங்க, நீங்க மணிக்கணக்கில் பேசுறீங்க, யாருமே கேட்க கூடாது. இழிச்சா வேணுங்களா? நாங்க நீங்க வந்து நடுவர் பேசிக்கிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. கருத்தை அவர் பேசலாம் நாங்க சொல்லல. அவருடைய கருத்தை அவர் நடுவர் பேசுறாங்க. எங்களுடைய பேச்சாளர் சொல்றாங்க, அவருடைய பேச்சாளர் நடுவர் சொல்லி பார்வையாளர்கள் உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு சமாதான நேரம் போயிருக்கலாம். நீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. இங்க என்ன நிலைப்பாடு ஏற்பட்டாலும் யாரும் எந்திரிக்க கூடாது. ஏன் உடனே எந்திரிக்கிறீங்க? ஏன் கிடைக்க உட்காருங்க. 4 மணி நேரம் நடக்கிறது 4 நாள் ஆக்கி விடுவீங்க. உட்காருங்க. உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பேசுவதற்கு இவர்கள் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, பேசுறதுக்கு இருக்கிறாங்க. நாங்க 2 பேரும் கண்காணிக்கிறோம். உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உணர்வை கூட நீங்க வெளிக்காட்ட கூடாது. நீங்க 10 பேர் சேர்ந்து நடத்த மாதிரி கத்துனீங்கன்னா அப்புறம் என்ன? அது 2 தரப்புலையும் நடக்குது. தெய்வத்தில் 2 பேசாதீங்க. முதல்ல சொல்லியாச்சு. 2 தரப்புலையும் யாரும் எந்திரிக்க வேண்டாம், யாரும் பேச வேண்டாம். இதுக்கு ஒரு தர்க்கம் வர காரணம் அவர் பேசுறதுதான். எந்த விதமான தர்க்கம் தேவையில்லை. பதில சொன்னோம். அதை அவங்க ஏற்றுக்கல. இப்ப நம்மளுடைய இன்னொரு கோரிக்கை, ஒவ்வொரு தலைப்புக்கு டாஸ்க் போடலாம். வேற என்ன பண்ண முடியும்? இதுக்கு முடிவு கிடைக்கும், அதான வழி கிடைக்கும். டாஸ்க் போட்டுட்டு அந்த டாஸ்க்ல வின் பண்றவங்க சொல்ற ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுக்கு தர்க்கம் நாங்க இல்ல. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை வச்சோம், அது ஏற்றுக்கல. அதனால இப்ப இதுக்கு நாங்க வர தயார். ஒரு டாஸ்க் போடலாம். வேற ஒவ்வொரு தலைவரும் டாஸ்க் போட்டு அந்த டாஸ்க் வின் பண்ணி பண்ணிக்கலாம். நாம ஒப்பந்தம் எழுதுறது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நிறைவேற்றுவதற்கு தான். அந்த அடிப்படையில் 10 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டணும்னு சொன்னோம். அது ஒரு பிரச்சனையானதுனால ஒரு விவாதம் நடக்கணும் என்பதற்காக ஒப்பந்தத்தை மீறி தான் நம்ம விட்டு கொடுத்து அதை செஞ்சோம். இல்லைன்னா திறக்க முடியாதுன்னா இப்படியே போய்கிட்டே நேரம் வேஸ்ட் ஆகும். அப்ப நாங்கள் எங்களுடைய பெருந்தன்மையை நாங்கள் அதுலையும் காட்டியிருக்கிறோம். இரண்டாவது, விவாதத்தில் அவர் சில புக்குகள்லாம் சொல்லலாம் சொன்னார். விவாதத்தில் இல்லாத தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் நம்ம கண்டுக்கல.
அதே மாதிரி தான் இப்பவும் ஒப்பந்தம் தெளிவா தான் இருக்குதுங்க. ஒரு டாஸ் தான் போடப்பட்டிருக்கு. 2வது அமர்வுக்கு டாஸ் போடணும், 3வது அமர்வு டாஸ். விவரமான ஆட்கள் உட்கார்ந்து இந்த ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. எங்க சைடுல விவரமான ஆட்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் நாங்க அழுத்தமா சொல்றோம், ஒரு டாஸ் தான், அந்த முடிவு தான் நாளுக்கும் தொடரும் என்றுதான் இது இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு இஷ்யூவாக ஆக வேண்டாம் என்பதற்காக வேண்டி நாங்க இதுலயும் விட்டு தந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் டாஸ் போடுறோம். நாங்க ஒத்துக்கிறோம், இணங்கிதான் ஒத்துக்கொள்றோம்.